ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டிசி டிவி. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா, சென்னை பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் வெளி விளையாட்டு அரங்கை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்தில் டென்னிஸ் விளையாட டென்னிஸ் கோர்ட் இருக்குது, வாலிபால் விளையாட வாலிபால் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் பிட்ச் இருக்குது, பேஸ்கெட் பால் விளையாட பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாத திறந்தவெளி ஜிம்மும் இருக்குது. இதை எல்லா பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரூபாய் 1.5 கோடி செலவில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய பள்ளிக்கல்வி இடையில் நிறுத்தியவர்களுக்கும் அவர்கள் மேற்கொண்டு படிக்க உதவக்கூடிய வகையிலும் அவர்களின் விளையாட்டுத் திறன்களை மேம்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் பெரும்பாக்கம் எழில் நகர் மற்றும் கண்ணகி நகர் இந்த 2 இடங்களிலும் இவ்வகை திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. 4 பக்கங்களிலும் சுற்றுச்சுவர் அமைத்து இந்த திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வாக்கில் இந்த திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட உள்ளது. அதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த விளையாட்டு அரங்கில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதை பற்றி வாங்க விரிவாக பேசலாம். இந்த 2 கேலரிகள் மூலமாக டென்னிஸ் மற்றும் வாலிபால் விளையாடுவதை பார்வையாளர்கள் கண்டுகளிக்கலாம். காம்பவுண்ட் சுவருக்கு அருகில் நடைபெறும் பணிகளை நீங்கள் காணலாம். டென்னிஸ் மற்றும் வாலிபால் விளையாடும் பகுதி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை காணலாம். இந்த வலைப்பகுதி தான் அது. ஆடுகளங்கள் அனைத்தும் செம்மண்ணை பயன்படுத்தி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த திறந்தவெளி அரங்கில் உடற்பயிற்சி செய்யும் ஜிம் எனப்படும் உடற்பயிற்சி நிலையமும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. வாங்க டென்னிஸ் மற்றும் வாலிபால் விளையாடும் பகுதியை மிக அருகில் பார்க்கலாம். மற்றுமொரு சிறப்பு என்னவென்றால் நீள்வட்ட பாதையில் ரன்னிங் மற்றும் ஜாகிங் எனப்படும் ஓடுவதற்கும் நடைபயிற்சி செய்வதற்கும் தனியே பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் சற்றே ஓய்வெடுக்க ஆங்காங்கே சிமெண்ட் பெஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இரவில் விளையாடுவதற்கும் போதுமான வெளிச்சத்திற்கும் ஏதுவாக உயர் மின் விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாடுவதற்கும் கிரிக்கெட் பயிற்சி பெறுவதற்கும் கிரிக்கெட் பிட்ச் அமைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் காணலாம். இந்த கேலரியானது கிரிக்கெட் விளையாடுவதை பார்ப்பதற்கும் பேஸ்கெட் பால் எனப்படும் கூடைப்பந்து விளையாடுவதை பார்ப்பதற்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பேஸ்கெட் பால் எனப்படும் கூடைப்பந்து விளையாடும் ஆடுகளத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்து இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்,
மற்றும் லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.